ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை காலையில் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். அதனால் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு செடியெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக மாற்றி வச்சுட்டு இன்றைக்கி மார்க்கெட் போயாச்சு. போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் இன்றைக்கி நான்வெஜ் எடுத்திருந்தேன். 1/4 கிலோ சிக்கனு, 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் முட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அம்மா முருங்கைக்கீரை கொடுத்துருந்தாங்க. முருங்கைக்கீரையும் அப்புறம் ரவா லட்டும் கொடுத்துருந்தாங்க. அதையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி ரேஷன் கடையில் கூட்டம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேஷன் சாமானும் வாங்கிட்டு வந்துட்டோம். அரிசி, கோதுமை, அப்புறம் பருப்பு இந்த பருப்பு ரொம்ப குட்டி பருப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது கூட்டுக்கெலாம் போட்டுக்கலாம், ஆனால் சாம்பாருக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எண்ணெய், கோதுமை மாவு, சீனி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். சீனி நல்லா ஒயிட்டாக இருந்தது. ஒயிட்டாக நல்லா பெருசாகவும் நல்லா ஒயிட்டாகவும் இருந்தது. காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பூசணி ஜூஸ் போட்டிருந்தேன். அதாவது நேற்று சாம்பார் வைக்கலான்னு பூசணிக்காய் வாங்கியிருந்தேன், பட் சாம்பார் வைக்கலை. அதனால் இன்றைக்கி ஜூஸாக போட்டாச்சு. அப்புறம் மாதுளம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெளில போயிட்டு வந்திருந்தனால வடை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு மட்டன் அதிக அளவில் பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு மட்டன் குழம்பு வச்சுட்டு எனக்கு சிக்கன் ஃப்ரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி தேங்காய் ஒரு தேங்காய் தான் இருந்தது. தேங்காய் வாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நமக்கும் நம்ம தோப்புலேருந்து தேங்காய் பறிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி தேங்காயும் பறிச்சாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தேங்காய் தான் இருந்தது. நாளைக்கு தேங்காய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியே இந்த தேங்காய் உரிக்கிற கம்பி, அப்புறம் அருவாள்லாம் செய்ய சொல்லியிருந்தோம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கும் இன்றைக்கி மட்டன் குழம்பே வச்சாச்சு. எப்போவும் இந்த மாதிரி வைக்க மாட்டேன். சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது தான் போடுவேன். பட் இன்றைக்கி நைட்டும் சாப்பாடே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மட்டன் வச்சுட்டு மதியத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். மீதி சிக்கனை இப்போ நைட்டு சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.